உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அடியே பொம்மி, என்னை எப்படி இந்த பெட்டிக்குள்ள அடைச்சு வச்சு நரக வேதனை அனுபவிக்க வச்சியோ, அதே மாதிரி என்னோட சக்தியோட வீரியத்தை அதிகப்படுத்தி இந்த அகோர அதிபதி உன்னை இதுக்குள்ள அடைச்சு வச்சு உன்னோட ஆத்மாவை துடி துடிக்க விட போற. நடு ஜாமத்துல 2 மண்ட ஓட்ட கையில வச்சுக்கிட்டு அதுவும் குறிப்பாயிட்டு மேற்கு திசைய பார்த்து நிக்கறானா, மண்ட ஓட்டு வசிய வித்தையில புதைக்கப்பட்ட அந்த கருங்கல்ல அத திரும்ப எப்படி எடுக்கணுங்கிற குறிப்ப வாழச்சுவடையில அவ படிச்சிருப்பா. பாப்போம் என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஓலே எச்சினி, நீ தப்பு மேல தப்பு பண்ற. அதர்மத்துக்கு தொண போயிட்டு இருக்க. இந்த மாதிரி நீ செஞ்சா உன்னோட அழிவை யாராலையும் தடுக்கவே முடியாது. நான் அந்த அகோர அதிபதியோட இணைஞ்சா அகோர அதிபதியோட ராணி ஆயிடுவேன். அதுக்கப்புறம் எனக்கு ஏது அழிவு? நீ நினைக்கிறது என்னைக்குமே நடக்காது யச்சினி. நீங்க பெத்த பொண்ணுக்கு உதவி செய்யாம யாரோ ஒரு பொம்மி அவளுக்கும் அந்த ராணிக்கு உதவி செய்றீங்க. நீ அதர்மத்தோட வழியை நோக்கி போற. உனக்கு ஞான எப்படி உதவ முடியும்? நீ இதுல இருந்த வெளியே வா, நான் எனக்கு உதவி செய்யறேன். நீண்ட மந்திர தந்திரத்தை எல்லாம் நல்ல வழிக்கு பயன்படுத்த. அப்போ நான் எனக்கு துணையா நிக்கிறேன். உங்க துணையெல்லாம் எனக்கு தேவையில்லை. இந்த மண்ட ஓட்டு வசியத்தை முறியடிச்சு என்னோட தொடு உணர்வை நான் திரும்ப பெற்றுட்டேன்னா அகோர அதிபதி கூட நான் ஐக்கியமாயிடுவேன். அதுக்கப்புறம் இந்த உலகத்துக்கே நான் தான் ராணி. நான் இருக்கிற வரைக்கும் அதுல தீர்ச்சியாயிட்டு நடக்க விட மாட்டேன். அப்படியா? இப்ப நான் உங்களை என்ன பண்ற பாருங்க. யச்சினி, வேணாம். நீ தப்பு மேல தப்பு பண்ணிட்டு போற.
என்னோட தொடு சக்தி ஆற்றல் எனக்கு திரும்ப கிடைச்சிருச்சு. நாகோர் அதிபதியோட ராணியா மாறுறத யாராலையும் தடுக்க முடியாது. நானும் அங்க போய் அந்த குடும்பத்துல இருக்க எல்லாரையுமே அழிக்க போறேன். இயற்கையில அகோராதிபதியோட முழு வீரிய சக்தியும் அவனோட முதுகுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சக்கர அமைப்புல தான் இருக்கும். அந்த சக்கர அமைப்பே அவனோட சரீர சக்தியை விட வீரியமா இருக்கும். அகோராதிபதியோட துஷ்ட சக்தி சக்கர அமைப்புல வீரியமா செயல்பட்டு இருக்கும்போது கூர்மையான ஆயுதத்தால ஒரு முனையில தொலைச்சு மறுமுனையில வெளியே வர மாதிரி செய்யணும். அப்படி செஞ்சுட்டா அந்த துஷ்ட சக்தி நிரந்தரமா அழிஞ்சிருமா? ஆசை எந்த மனிதனையும் விட்டு வைக்கிறதில்ல. யாரா இருந்தாலும் ஒரு பிரச்சனையில இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறாங்களே தவிர அந்த பிரச்சனை எந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சது, அதுக்கான மூல காரணம் என்னன்னு யாருமே முழுசா ஆராயறதில்ல. அகோராதிபதியை கட்டுப்படுத்த உனக்கான கேடயத்தையும் ஆயுதத்தையும் நீதான் உருவாக்கணும் பூமி. கூர்மையான ஆயுதத்தால உடலை தொலைச்சாலும் குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் அந்த அகோராதிபதியோட முழு வீரிய சக்தியும் கட்டுப்படுத்த முடியும். நிரந்தரமா உன்னால கட்டுப்படுத்தவே முடியாது. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.